புதுப்பேட்டை டூ ஆயிரத்தில் ஒருவன் டூ படங்களின் அப்டேட்டுகளை அள்ளி வீசிய செல்வராகவன். தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறவர் தான் இயக்குனர் செல்வராகவன். காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, ஆயிரத்தில் ஒருவன், மயக்கம் என்ன, இரண்டாம் உலகம் போன்ற அவரோட படங்கள் ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றன. இவற்றில் தனுஷ் நடித்த புதுப்பேட்டை, கார்த்தி நடித்த ஆயிரத்தில் ஒருவன் ஆகிய படங்களோட இரண்டாம் பாகங்களுக்காக ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. இந்த நிலைமையில இந்த இரண்டு படங்களோட இரண்டாம் பாகம் குறித்த அப்டேட்டை இயக்குனர் செல்வராகவன் வெளியிட்டிருக்காரு. அதன்படி ஆயிரத்தில் ஒருவன் டூ படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் பணி நடந்து வருவதாகவும், புதுப்பேட்டை டூ படத்தோட ஸ்கிரிப்ட் 50% முடிந்துவிட்டதாகவும் சமீபத்திய நேர்காணல்ல இயக்குனர் செல்வராகவன் கூறியிருக்காரு. ஆயிரத்தில் ஒருவன் டூ ஸ்கிரிப்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எழுதிட்டு இருக்கேன். அதே மாதிரி புதுப்பேட்டை டூ ஸ்கிரிப்ட் 50% முடிஞ்சிடுச்சு. இரண்டு படங்களோட கதையிலையும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பேன். கார்த்தி மற்றும் தனுஷ் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க. எல்லாம் சரியா அமைஞ்சா படம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு செல்வராகவன் கூறியிருக்காரு. செல்வராகவனோட இந்த வார்த்தைகளை சினிமா ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. இயக்கம் மட்டும் இல்லாம நடிப்புலையும் செல்வராகவன் தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு. கடைசியா உன்னி சிவலிங்கம் இயக்குன ஷேன் நிகம் நடிச்ச பல்டி படத்துல செல்வராகவன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அவரோட அந்த நடிப்புக்கு பெரும் வரவேற்பும் கிடைச்சது. இதுக்கிடையில தனுஷ் நடிச்ச நானே வருவேன் அந்த படம் தான் செல்வராகவன் இயக்கிய கடைசி படம். இந்த படம் 2022 வெளியாச்சு. இதையடுத்து மென்டல் மனதில், 7G ரெயின்போ காலனி 2 போன்ற படங்கள் அவர் இயக்கத்துல தற்போது தயாராகி வருது.